Hi friends, welcome back to Tidix Official. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பாப்பாக்கு பர்த்டே. எல்லாரும் விஷ் பண்ணுங்க பாப்பாவுக்கு. பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. பாப்பா பர்த்டே ட்ரெஸ். ஹாய் சொல்லு. எல்லாரும் எனக்கு விஷ் பண்ணுங்கன்னு சொல்லு. எனக்கு விஷ் பண்ணுங்கன்னு சொல்லு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டே ட்ரெஸ் இதுதான். இன்னொரு ட்ரெஸ் இருக்குது, அது ஈவினிங் கேக் கட் பண்ணும்போது போடுவோம். பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டா பாப்பா ஸ்கூலுக்கு. சாக்லேட் பாருங்கள், பாக்ஸ்லேயும் சாக்லேட் வாங்கியிருக்கோம். கிளாஸ் மிஸ்ஸு, ஸ்கூலில் மிஸ்ஸுங்களுக்கு கேக் வாங்கியிருக்கோம். ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் கேக் கட் பண்ணணும் திதிக்ஸாவுக்கு. என்ன திதிக்ஸா, ஈவினிங் வேறு ட்ரெஸ்ஸு போடுவா பாப்பா. என்ன நீயா எடுத்து சாப்பிட்ற? அம்மாவுக்குன்னா இன்றைக்கி சாக்லேட் கொடுக்கவே இல்லை. அம்மா கொடுக்கல. ஹாப்பி பர்த்டே திதிக்ஸா. சொன்னா என்ன சொல்லணும்? ஹாப்பி பர்த்டே சொன்னால் என்ன சொல்லணும்? திதிக்ஸா, ஹாப்பி பர்த்டே சொன்னால் என்ன சொல்லணும்? தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா. காலையில் ஸ்கூலுக்கு போட்டு போன ட்ரெஸ்ஸே தான் போட்டிருக்கா. வந்து கழட்டி வச்சுட்டு, திதிக்ஸாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் போடணுமா கேக் கட் பண்ணும்போது. இந்த புது ட்ரெஸ் போட மாட்டாளாம். இந்த திதிக்ஸா புது ட்ரெஸ் போடுவியா? அப்போ இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இன்னொரு ட்ரெஸ் போடுவோமா? அம்மா என் தலையை விடு. அவ்வா இந்த ட்ரெஸ் தான் உனக்கு போட சொன்னாங்க. இப்போது கரண்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் சரியான மழை எங்கள் ஸ்ரீவியில். கரண்ட் இப்போ தான் வந்துச்சு, 7:30 ஆயிடுச்சு. இப்போ இனிமேல் தான் நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம். என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு. எல்லாருக்கும் கேக் கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? அப்பப்போ உன்னை திட்டுவாங்க எல்லாரும் திட்டுவாங்க. அம்மா கேக் வாங்கிட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு. இன்னும் பாப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். சர்ப்ரைஸ் வேணுமா? என்ன சர்ப்ரைஸ்? எப்படி கொடுக்கணும் உனக்கு சர்ப்ரைஸ்? ஜி பூம்பா சொல்லி கொடுக்கணுமா? சரி, ஜி பூம்பா சொல்லி கொடுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு. பாப்பாவுக்கு கண்ணை மூடிட்டு ஜி பூம்பா சொல்லி கொடுப்போம். சர்ப்ரைஸ். இப்போ சொல்ல மாட்டேன்ல. திதிக்ஸா, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு. முறுக்கு. முறுக்கு இல்லை, மடக்கு பூரி. பூரி, ஸ்வீட் பூரி. ஸ்வீட் பூரி. சரி, கேக் கட் பண்ணுவோண்ணே. வேண்டாம், கேக் வேண்டாமா? அப்போ நாங்கள் மட்டும் சாப்பிட்டுக்குறோம். சரி, வேணுமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திதிக்ஸாவுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. என்னென்னா, நேற்றே போய் எங்கள் அண்ணனை வாங்கிட்டு வர சொல்லிட்டோம். இன்னும் திதிக்ஸாவுக்கு தெரியாது என்ன சர்ப்ரைஸுன்னு. நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாள் அவங்க அப்பாட்ட. ஒரு மாதமாக அவங்க அப்பாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், இது எனக்கு வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா நான் ஊர்லேருந்து வரும்போது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் வாங்கி தரல, ஏமாற்றிட்டே இருந்தார். இப்போ சரி பர்த்டேக்கு கிஃப்ட்டு பண்ணலாம் அப்படி சொல்லி வாங்கி வச்சுருக்கோம் இப்போ. ஆனால் அவங்க அப்பா வரலை ஊர்லேருந்து, நாங்கள் மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். எங்கள் அண்ணனும் நேற்று போய் வாங்கிட்டு வந்தான். இன்னும் அவளுக்கு திதிக்ஸாவுக்கு தெரியாது. நான் பார்ப்போம் என்ன கிஃப்டாக இருக்கணும், நீங்களும் கெஸ் பண்ணி பாருங்கள்.
ஹாப்பி பர்த்டே டு யூ. இல்ல பாரு டு மீ சொல்லணும். சார் பையா தனி. ஆமா. இங்க வாங்க கல்யாணி வாங்க 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 வாங்க. ஏம்பா இங்க பாரு ஹாய் சொல்லு உங்க அப்பா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. உண்டு போட்டோ சொல்லு. யார் எங்க சின்னக்காவா? ஆமா சின்னக்கா எப்படி இருக்கீங்க? சின்னக்கா எப்படி இருக்கீங்க? ரோஜா விக்கி என்ன பிடிச்சியே
சரி சரி உட்கார் இங்க உங்க மகளை பாரு. இது நீங்க எத்தனை நாள் ஆசையோ கேக் சாப்பிடுறதுக்கு? ஐயா சரி அத்தை அத்தை சரி தட்டுக்குள்ளாதி தட்டுக்குள்ளாதி அத்விகா மாசம் இங்க இன்னும் இருக்கு பாரு இங்க இருக்கு கேக்கு யாழினி யாழினி இந்த சுடுந்தா கவியாழினி கவியாழினி இந்த ముడిగులే మాటలు పెట్టాలా ఎవరి చెల్ల నువ్వే ఆమె அப்பா చూడు அப்பா ஊட்டறல నువ్వు మీ అప్పకి அப்பா செல்ல నువ్వు ஊட்டி அப்படியே ஊட்டி விடு இப்படி ஊட்டி விடு அப்பாக்கு திடீர்னு ஐயனே வந்தா வாங்கிட்டாரு அப்பா வாங்கிட்டாரு ரோஜாமா குடு வாங்கிட்டா வயிறு நிறைஞ்சிச்சு ரெண்டு பேத்துக்கும் துண்டுல ஆச்சு தொடச்சிட்டு சரியா இரண்டே ஐயனே நீ கரெக்டா வேற தட்டை அண்ணா தினசுமா பாப்பாச்சி கொண்டா சாப்பிடுங்க எல்லாம் கிண்ட வச்சிருக்கா சர்ப்ரைஸா ఈ సర్ప్రైజ్ అసలు తెలిసిన దివ్య இங்கிட்டு வா கணேஷ் ரெடி அப்படியோ 1 2 3 ஏய் ஊடு தரகாண்ட கண்ணத்தை சர்ப்ரைஸ் வா ஜீபூமா ஆமா எத்த சைக்கிள் பாப்புங்க இந்த இஸ்குண்டே உட்காரு ஜெரலே பாப்பா ஜாலியா मैं कर अच्छे से जालिया ब्रेक ये बच्चे ठीक से पूछ को அப்படி காமியா பிரிச்சு அது யாட்டி சுடு பிரியாணிக்கு ராணி ஆண்டி மாத்து ஸ்லேட் டீச்சர் போர்டு ஸ்டாண்ட் உடையா கண்ணாடியா கண்ணாடி இல்ல போர்டு போர்டு இதுல இருக்கும்ல போர்டு ஏபிசிடி எழுதியது நீ ஏபிசி எழுதியா எழுத கூடாது இந்த ஆண்டி சுடு அது வச்சு ஆக்கி எழுதண்டி ஈக்கு ஜாபிஸ் இருக்கா சைக்கிள் 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 பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா இது என்னது வாட்டர் வாட்டர் பாட்டில் பாட்டில் திரிக்ஸா அப்பா கூப்பிடுறாங்க இங்க இருக்காங்க அப்பா அம்மா செல்ஃபி வீடியோ காலில் பேசிட்டு இருக்காங்க வீடியோ காலில் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு பர்த்டே கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க அப்பா வாங்கி கொடுத்தது சைக்கிள். அவங்க அப்பா இந்த பர்த்டேக்கு வரல, கோயம்புத்தூரில் இருக்காங்க, அவங்க வரல, வீடியோ காலில் தான் காமிச்சோம். எங்கள் அண்ணாவை வாங்கிட்டு வர சொன்னாங்க சைக்கிள். எங்கள் அண்ணன் தான் போய் நேற்று வாங்கிட்டு வந்து வச்சான். இதில் என்னென்னா இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு பாப்பா விடும்போது ஒரு சின்ன பாப்பா சைக்கிளில் போயிட்டு இருந்தா, அம்மா அப்பா ஊர்லேருந்து வரவும் இதே மாதிரி எனக்கு சைக்கிள் வாங்கிட்டாங்க அப்படி சொல்லி சொன்னான். அப்போயே எனக்கு சர்ப்ரைஸை சொல்லுவோன்னு தான் இருந்தேன். சரி ஈவினிங் சொல்லிக்கலாம், கேக் கட் பண்ணும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு ஈவினிங் வரைய வெயிட் பண்ணி உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்படியே இப்போ கொடுத்தாச்சு. எப்படி இருந்துச்சு சைக்கிள், எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா வந்து போர்டு வாங்கி கொடுத்தா. எப்போ பார்த்தாலும் ஸ்லேட்டில் எழுதிட்டே தான் இருப்பாள்.
2 ஸ்லேட் வச்சுருக்கா, அவளுக்கு பத்தலை. அதனால போர்டு வாங்கி கொடுத்தான். ஜாப்பீஸ் வச்சு எழுதுகிற மாதிரி, ஸ்கெட்ச் வச்சு எழுதுகிற மாதிரி போர்டு வாங்கி கொடுத்தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.